பாசிப்பருப்பு வறுத்து பாசிப்பருப்பு போட்டுக்கணும். முருங்கைக்கீரை சூப்பு அல்சர்காரர்களுக்காக உரம் போடாம செய்யறது. வெங்காயம், தக்காளி, இந்த கீரை வேக வச்சிருக்கோம்ல, தேவையான உப்பு, வீட்டிலே அரைச்சி நுணுக்குன சீரகத்தூள், வேற ஒன்றும் இதுக்கு போட வேண்டாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா வெந்த உடனே ஒரு 2 இப்போ வந்து வாழைக்காய் வறுக்க போறோம். இதுவும் அல்சர்காரர்களுக்கு தான் உரம் போடாம செய்ய போறோம். பாருங்க எப்படி செய்யறோம்னு. வெங்காயம், கருவேப்பிலை தாளிக்கலாம் வேண்டாம், ஒன்றும் போட வேண்டாம். நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கணும். என்ன வாழைக்காயிலும் உப்பு போட்டிருக்கு. இப்போ வந்து இந்த வாழைக்காயை போட்டுருங்க. அதில் வந்து வீட்டில் அரைத்த சீரகத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம். இது வந்து அல்சர்காரர்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உரப்பு இல்லாம. அவங்க சாப்பிட்றதுக்கு மருமக்க மருக இருந்தா மருமக்கள் செஞ்சு கொடுங்க. இது மாதிரி இல்லை மக இருந்தா மக செஞ்சு கொடுங்க. வயசானவர்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. அவங்க சாப்பிடுவாங்க. நல்லா பார்த்துக்குங்க வயசானவர்களெல்லாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து சமையலுக்கு சோம்பேறிப்படாதீங்க. தாளிக்க போறோம். அதுக்கு உளுந்து போட்டுக்குங்க. உளுந்து போட்டு சீரகம் போடணும். நல்லா செரிமானம் ஆகும். சீரகத்தூளும் போட்டிருக்கோம். ஒன்றும் போட வேண்டாம், உளுந்து சீரகம் மட்டும் போட்டீங்கன்னா போதும். மிளகாய கண்ணுலே காட்டிடாதீங்க, சாப்பிடவே முடியாது பாவம் எல்லாம். இப்போ சூப்பத்துக்கே இதில் ஊற்றுறோம். இங்க பாருங்க மக்களே, முருங்கைக்கீரை சூப்பு உரப்பு இல்லாம அல்சர்கார சாப்பிட்றதுக்கு. அவங்களுக்கு வாழைக்காய் சீரகத்தூள் போட்டு பொரிச்சிருக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே பாய். பெரியம்மா சமையல் நெடுகுடிக்கு ஆதரவு கொடுங்க.